ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பேக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த தூதுவளைங்க. ஒரே முள்ளாக இருக்கும் தூதுவளை தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக வேரோட சளியை அறுத்து வெறுட்டி அரைச்சிரும். அப்போல்லாம் வேலி ஓரத்தில் மண்டி கிடக்கும், இதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சளி பிடிச்சிருந்தா இந்த தூதுவளை தோசை 3 நாளைக்கு தொடர்ச்சியாக இருந்தால் எப்பேற்பட்ட சளியை அறுத்து எரிஞ்சிடும். எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்து நாங்கள் காலைல வெறும் வயிற்றுல நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போடாமல் சுட்டு தருவாங்க அம்மா. நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தான் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். அது முள்ளோடையே கட் பண்ணி நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் இதோட போட்டு அரைச்சிக்கலாம். இல்லாட்டி நம்ம முன்னாடியே அரிசி ஊற வச்சுருந்தா அந்த அரிசியை சேர்த்துக்கிட்டு புழுங்கரிசி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு வந்துடணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சுடணும். தோசைக்கல்லில் சுட சாப்பிடணும். வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிடணும். 3 நாளைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சரியாக இருந்தாலும் வேரோட எடுத்து தெரிஞ்சிடும். வீட்டில் ரொம்ப எல்லாருக்கும் சில தோசை ஆளுக்கு ஒரு தோசை திங்கலாம் முடிவு பண்ணிச்சு. லட்டுக்கு கொடுக்க மாட்டோம், சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்காம பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு இன்றைக்கி இதுதாங்க காலை டிஃபனே. ஓகே, பாய்.